இந்த சித்தர் மார்க்கம், சாகா கல்வி இந்த விஷயத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்கும்போது, நமக்கு இந்த இடத்துல பல்வேறு விதமான எதிரிகள், அதாவது எதிர்நிலையிலிருந்து நமக்கு செயல்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதுல ரொம்ப குறிப்பிட்டு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா 3 விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம 2 விஷயங்கள பத்தி பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு. 2வது தூக்கம். இந்த 2 விஷயங்களோட அந்த எதிர்ப்புத்தன்மை, அதாவது எதிரியா இருக்கிற தன்மை நம்மளுடைய அந்த சாகா கல்விக்கு இன்றியமையாததா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு, 8ல இருந்து 9 மணி நேரம் தூக்கம், 6ல இருந்து 9 மணி நேரம் தூக்கம் இருந்தாலே ஆரோக்கியமான ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நிஜமாலுமே ஆரோக்கியமான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நீங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னா சாதாரண வாழ்க்கையில இருக்கிற அவங்கள விட்டுருங்க, அந்த பேச்சுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ நான் ஆன்மீகத்துக்குள்ள இருக்கேன், அது ஆன்மீகத்துக்குள்ள இருக்கவங்களையும் விட்டுருங்க. இந்த ஆன்மீகத்துக்குள்ள நான் சாகா கல்வியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன், சித்தர் மார்க்கத்துக்குள்ள நான் பயணிச்சுட்டு இருக்கேன், சிதர்கள் காட்டின வழியில நான் போகிறேன், இந்த மாதிரி ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுத்து போறேன், யோக பாதைக்குள்ள இருக்கேன், ஞான பாதைக்குள்ள இருக்கேன். இந்த மாதிரி உள்ள போகும்போது நமக்கு என்ன ஒண்ணு தோணணும் அப்படின்னா இந்த உணவும் தூக்கமும் நமக்கு எப்பேற்பட்ட எதிரியா நிக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 3 முறை உணவு, அதே மாதிரி 8 மணி நேரம் தூக்கம் இருக்கு இல்லைங்களா, இது ஆரோக்கியமான வாழ்வை தரும் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு, சித்தர் மார்க்கத்துக்கு எதிரானது. ஏன் அப்படின்னா இந்த உணவும் தூக்கமும் என்னைக்கு மனுஷனுக்கு குறையுதோ அன்னைக்கு அவன் உடம்புல இருக்க வியாதிகள் எல்லாம் அவனை விட்டு போகும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா உடனே அது போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு யோக சாதகனா இருக்கிற, ஒரு ஞான பாதையில இருக்கனா, உனக்கு 1 மணி நேர தூக்கம் போதுமானது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ? ஒரே 1 மணி நேரம் தூக்கம் உனக்கு போதுமானதா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி உணவு உட்கொள்ளும் போதோ நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஒரு அரை வயிற்றுக்கு உணவு சாப்பிடுங்க, 1/4 வயிற்றுக்கு நீர் குடிங்க, 1/4 வயிற்றை எம்டியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இன்னும் நீங்க இந்த பாதைக்குள்ள வர வர என்ன ஆகும்னா, 1/4 வயிறுக்கு உணவு, 1/4 வயிறுக்கு தண்ணீர், மீதி இருக்கிற அந்த அரை வயிற்றுக்கு எம்டியா வச்சுக்கோங்க அப்படின்னு போகும். இன்னும் ஆழமா போக போக என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணீரும் உணவும் சேர்த்தியே 1/4 வயிற்று இருக்கு, 3/4 வயிறு எம்டியா இருக்கட்டும்னு போகும். இன்னும் போகும்போது அந்த பர்சன்டேஜோட அந்த வீரியம் கம்மியாயிட்டே போகும். ஆனா நம்ம சாப்பிட்ற உணவோட அளவு தான் கம்மி ஆகுதே தவிர நம்ம உடம்பு நமக்கு வெளிப்படுத்துற சக்தியின் நிலை கம்மி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆகாது. அதோட நிலை இன்னும் மேலோங்கி மேலோங்கி போயிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு இந்த உணவும் தூக்கமும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருதோ அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நோய்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம். அதுக்குன்னு உடனே நான் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டேன் விஷ்ணு, நாளையில இருந்து நான் வெறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்க போறேன், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட போறேன், நான் என்னோட உடம்ப அப்படியே மாத்த போறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உடல் மாறும். மாறி அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா இருப்பீங்க. நிதர்சனமான உண்மை இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, சிதர் மார்க்கத்துக்குள்ள வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யற யோக பயிற்சியின் மூலியமா, அதோட விளைவின் மூலியமா இந்த விஷயங்கள் வரணுமே தவிர நம்ம ஒரு விஷயத்த செஞ்ச பக்க விளைவுகள் ஏற்படுத்திக்க கூடாது. புரியுதுங்களா? இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறாங்க, ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க சரிங்களா? இல்ல வருடத்துக்கு ஒரு வாட்டி மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த மனோதிடம், அந்த உடலை எப்படி பக்குவப்படுத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாமே ஒரு விதமான சாதனா தான். இதெல்லாம் பண்ணி கொண்டு போகும்போது அந்த உணவும் தூக்கமும் தானா அதோட இது கம்மியாயிட்டே போகும். நீங்க கரெக்டா யோகா பயிற்சி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய உணவு நீங்க உட்கொள்ற அளவும் நேச்சுரலா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும்.
அதே மாதிரி தூக்கத்தின் அளவும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வரும். இந்த பக்கம் பயிற்சியோட அந்த வீரியமும் தன்மையும் நேரமும் ஜாஸ்தி ஆக ஆக இந்த பக்கம் மற்ற விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தது அது உங்களோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆரம்ப காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் மெடிடேட் பண்ணுவீங்க. நீங்க பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு பசிக்கல, தூக்கம் வரல, எனக்கு அது தோணல, இது தோணல, எண்ணமற்ற நிலையில இருக்கேன்னு வந்து உங்க மனம் காட்டும். அது மனதோட மாய பின்பம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதை உண்மைன்னு நம்பிட்டு நான் ஒரு நல்ல நிலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா மனம் தன்னுடைய வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இருக்கு. மனம் தன்னோட வேகத்தை கம்மி பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான உடல் தேவை, மன தேவை, இந்த தேவைகளோட அளவு கம்மி ஆகும். இது திடீர்னு மறுபடியும் அடுத்த நாள் கூட ஏறலாம். இதை வந்து நமக்கு உண்மையான ஒரு என்ன சொல்றது அப்படின்னா உண்மையான ஒரு ஆன்மீகத்தோட தன்மை கிடையாது. இது ஆரம்பத்துல உடலுக்குள் சில மாற்றங்கள் நடக்கிறதுனால மனம் ஸ்தம்பிச்சு கொஞ்சம் நிக்கிறதுனால அது பழகணும். அது அடாப்ட் ஆகுற வரைக்கும் இந்த செயல்களை சித்து வேலைகளை காட்டும். அடாப்ட் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா இத்தனை நாள் அடக்கி வாசிச்சது, அதாவது அமைதியா இருந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்டூ 2% வாங்கும். அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இட்லி தான் சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அரை இட்லியா மாறி இருக்கும். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மறுபடியும் பீக் ஆகும்போது 2 இட்லி சாப்பிட்ட இடத்துல 4 இட்லி, 5 இட்லி, 6 இட்லின்னு போக வைக்கும். பார்க்கறதெல்லாம் சாப்பிட வைக்கும். அப்படியே வந்து இந்த கரடி மாதிரி ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ மணி நேரங்கள் வந்து உங்களை வந்து தூங்க வைக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த நேரத்துலதான் உங்களுக்கு உண்மையான ஒரு சவால் ஆரம்பிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்க என்ன பண்ணா முறையா பயிற்சிகளை தீவிரப்படுத்த என்னன்னா அந்த நேரத்துல கிராஜுவலா கம்மியாயிட்டு வரும். அப்ப முதல்ல உங்களுக்கு முழிப்பு ஒரு 3:30 மணி போல வந்து உங்களுக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும். கரெக்டா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2:30 மணில இருந்து 3:30 மணிக்குள்ள முழிப்பு வரும். யாருக்கெல்லாம் வந்து பயிற்சி கரெக்டா செய்ய ஆரம்பிச்சோன்னே எனக்கு 2:30 மணில இருந்து 3:30 மணிக்குள்ள முழிப்பு வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? அதை பத்தி ஒரு விஷயம் இருக்கு, அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எத்தனை பேத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். கரெக்டா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து விழிப்பு வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல எந்திரிச்சிங்க அப்படின்னா இப்ப மத்த நேரத்துல அலாரம் வச்சு கஷ்டப்பட்டு எந்திரிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஐயோ என்னால எந்திரிக்க முடியல, அலாரம் அடிக்கணுமா, ஸ்னூஸ் பண்ணு தூங்குன்னு. ஆனா அந்த நேரத்துல இந்த பிரபஞ்சம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா எழுப்பிடும் போது அந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு ஈடு இணையே கிடையாது. நான் என்னோட பயிற்சிகள்ல இருக்கும்போது என்ன இந்த பிரபஞ்சம் எழுப்பி விட்ட டைம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா 2:50. நைட் நான் 12 மணிக்கு தூங்கினாலும் சரி, 10 மணிக்கு தூங்கினாலும் சரி, 1 மணிக்கு தூங்கினாலும் சரி, அது எழுப்புற நேரம் 2:50 இருக்கும். அந்த 2:50 மணிக்கு எந்திரிக்கும் போது நம்மளோட ஃப்ரெஷ்னஸை வந்து எதுக்குமே ஈடு இணை கொடுக்க முடியாது. அந்த டைம்ல நான் எந்திரிச்சேன் அப்படின்னா மறுபடியும் எப்ப பெட்டு பக்கம் போவேன் அப்படின்னா அடுத்த நாள் நைட்டு இரவு தூங்கும் போது மட்டும்தான் அந்த பெட் கிட்டே போவேன். அது வரைக்கும் டயர்டா இருக்கு, லேசியா இருக்கு, ட்ரிசினஸா இருக்கு, எனக்கு கிறக்கமா இருக்கு, வேலை செய்ய முடியல, எதுவுமே நடக்காது. இதெல்லாம் எதனால முடியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நீங்க பண்ற முறையான பயிற்சிகளோட சக்தினால முடியுது. இப்ப நம்ம முருகன் யோக கலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராக்டிசஸ் நம்ம கொடுக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு கிராஜுவலா இந்த ஸ்லீப் கோட்டா, இந்த ஃபுட் கிரேவிங்ஸ், குறிப்பா சொல்லணும்னா கிரேவிங். இப்ப வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஃபேண்டசி டேமா இருக்கு. கிரேவிங்ஸ் என்ன கிரேவிங்ஸ்? ஒரு மனுஷனால அவனோட ஆசை, மனசோட ஒரு ஆசையை கட்டுப்படுத்த தெரியலன்னா அவன் என்ன மனுஷன்னு எனக்கு தெரியல. இதுதான் உண்மை. இதை வந்து சித்தர்களும் அதான் சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபுட் கிரேவிங்ஸ், நைட்டு உட்காந்து எனக்கு நைட் நான் 10 மணிக்கு 1 மணிக்கு தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, போய் சாப்பிட்றேன். இதெல்லாம் கேவலமான வேலைகள். அதாவது உங்க உடல் கேட்குங்க. சில டைம் வந்து நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டெக்னிக் நான் சொல்லித்தரேன் இந்த இடத்துல. உடல் இருக்கு இல்லைங்களா, உங்களோட உடல் உங்களுக்கு உணவு கேட்குதா இல்ல மனம் தன்னுடைய சுவைக்காக கேட்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க நார்மலா ரோட்ல போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட் டே பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு கடையில குட் டே பிஸ்கெட் இருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு குட் டே பிஸ்கெட் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அது உங்க மனதோட ஆசை. திடீர்னு டிவியில பார்த்தோம், போஸ்டர்ல பார்த்தோம், 2 நாள் 3 நாள் கழிச்சு இது எங்கேயோ நம்ம பார்த்தோம், நமக்கு தோணுதுன்னா அது மனதோட ஆசை. அதை வந்து நீங்க நிறைவேற்ற கூடாது. இதுவே நீங்க அதை பத்தின அந்த குட் டே பிஸ்கெட்டை பத்தின ஒரு தாட்டே உங்களுக்கு கிடையாது. திடீர்னு டக்குன்னு வந்து உங்க உடலுக்குள்ள இருந்து உங்க மனம் கேட்குது, எனக்கு இந்த அதாவது உங்க உடல் அந்த தேவையை வந்து உங்க முன்னாடி வைக்குது, இந்த இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா உடனே போய் வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து உங்களை வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ள கொண்டு போகாது. இந்த புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, சுவை, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இனிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே
உடல் வந்து கேட்கும், எனக்கு இந்த சத்து என் உடம்புல கம்மியா இருக்கு, எனக்கு இது குடு இப்போ அப்படிங்கறது உங்களை ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் டிரைவ் பண்ணி இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி டிரைவ் பண்ணி இழுத்துட்டு போதா தாராளமா நீங்க வாங்கி சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனா உங்க மனம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அதுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஸோ முதல் விஷயம், ஆன்மீகத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா இந்த உணவு, இந்த தூக்கம், இது ரெண்டுமே வந்து நேச்சுரலா கம்மி பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்க. நான் போயிட்டு செயற்கையா பண்றேன், நான் வந்து காலைல அலாரம் வச்சு 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கேன், 3 மணிக்கு உட்காந்துட்டு இருக்கேன், இந்த வேலையே வேண்டாம். ஏன்னா அது வந்து சரிப்பட்டு வராது. உடல் தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளணும். ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது தன்னைத்தானே அழிச்சுக்க கூடாது. உடலை அழிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள வரல. உடம்பார் அழியீர் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு வந்து திருமூலர் அழகா சொல்றாரு. உடல் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள உயிர் இருக்கும். ஒன்ஸ் இது வீணா போச்சு, அவ்வளவுதான், இந்த மூச்சு உள்ளுக்குள்ள நின்று போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து சிவராத்திரிக்கு மட்டும் கண் விழிக்கிறேன், இது எல்லாமே இந்த தத்துவங்கள் எல்லாமே எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா வந்து உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது சிறு மரணம்னு சொல்லுவாங்க. இந்த தூக்கம் அப்படிங்கிறத வென்று வர்றது, பசிங்கிறத வென்று வர்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து தூக்கம் அப்படின்னா சிறு மரணம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெல்றது சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. 17 ஏங்க, நீங்க ஒரு சராசரி ஆவரேஜா ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துக்குள்ள ஒரு 25 வருஷ வயசுல வராருன்னா 25 வருஷமா நீங்க எப்படி தூங்கிட்டு இருந்திருப்பீங்க? எப்படி உணவு எடுத்துட்டு இருந்திருப்பீங்க? உடனே ஆன்மீகத்துக்குள்ள வரேன், ஒரே நாள்ல மாத்தணும்னா 25 வருஷ பழக்கத்தை ஒரே நாள்ல எப்படிங்க மாத்துவீங்க? ஒரு சிலரால மாத்த முடியும். அதுக்கான வைராகியம் வேற மாதிரி தேவைப்படும். ஆனா எல்லாராலையும் முடியுமானா முடியாது. அப்போ டைம் எடுத்துக்கங்க. பயிற்சிகளை தீவிரப்படுத்திட்டே இருங்க. தீவிரப்படுத்த படுத்த படுத்த என்ன ஆகும்னா உங்களுடைய உடலும் மனமும் அப்படியே ஒன்று சேரும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா ஆன்மீகத்தோட முதல் படி கம்ப்ளீட்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த படி என்ன, 3வது விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சர்வமும் சிவமயம்.